இருள் சூழ்ந்த பாதையில் காற்றின் இரைச்சல் சற்று அதிகமாக கேட்க சிவா சிறு நடுக்கத்துடன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் ஒரு வெளிச்சம் கண்களை கூச அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. என்ன என்று பார்ப்பதற்குள் அவன் மீது லாரி மோதி அவனை தூக்கி வீசியதில் ஐயோ அம்மா என்று கீழே விழுந்தான். என்னடா ஆச்சி, எதுக்கு இப்படி கத்துற என அவன் அறையினுள் நுழைந்தாள் பானு. ச கனவா என்று எழுந்த சிவா, ஒன்றுமில்லம்மா, கெட்ட கனவு. அதுக்கு தான் இந்த வேலையை விட்டுட்டு வீட்டு பக்கத்தில் ஏதாவது வேலையை தேடுன்னு சொல்கிறேன். கேட்குறியா நீ? இரவு நேரம் காடு வழியாக வயசு பையன் தனியாக வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வர, அதான் இப்படியெல்லாம் கனவு வருது என்று தன் அன்றாட புலம்பலை ஆரம்பித்தாள். புலம்பாதடி, அரசாங்க வேலை கிடைக்கிறதுனா சும்மாவா? அதை போய் விட சொல்கிற? 1 வருஷம் போகட்டும், அப்புறம் உனக்கு பிடிச்ச இடத்துல மாற்றிக்கலாம் என சிவா அப்பா ராகவன் சொல்ல அமைதியானால் பானு. டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்புப்பா என அப்பா சொல்ல ஆஃபீஸ் கிளம்பினான். வேலையை முடித்து வீட்டிற்கு கிளம்ப போனவனிடம் இந்த ஒரு ஃபைலை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க சிவா என்று மேனேஜர் சொல்ல 9 மணிக்கு வீட்டில் இருப்பவன் இன்று 9 மணிக்கு தான் ஆஃபீஸிலிருந்து கிளம்பினான். லேட் ஆகிடுச்சு, அம்மா அப்பா தேட ஆரம்பிச்சிருவாங்கன்னு வேகமாக மேடு பள்ளம் பார்க்காம பைக் ஓட்டியதில் டம் என்ற சத்தத்துடன் பைக் நின்றது. ஐயோ, பைக் வேற பஞ்சர் ஆகிருச்சு என்று சுற்றி முற்றி பார்த்தான். நடுக்காடு, 2 கிலோமீட்டர் போனாதான் ஊர் வரும். அதுவும் இந்த நேரத்தில் மெக்கானிக் இருக்க மாட்டான். பேசாமல் வண்டியை விட்டுட்டு நடந்து போய் பஸ் ஏறி போக வேண்டியதுதான்னு நடக்க ஆரம்பித்தான். சுற்றி இருட்டு, ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த காற்று வர என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ வேகமாக வீசுது. எப்போதும் போகிற வழிதான், ஆனால் அவன் கனவில் வந்த அதே பாதை என்பதால் நடந்து போக சற்று பயந்தவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே போனால் பயம் தெரியாது என ஃபோன் எடுத்தான். சிக்னல் இல்லையே, எல்லாம் என் நேரம் என வேகமாக நடக்க ஆரம்பித்தான். குளிர்காற்றிலும் பயத்தில் உடம்பெல்லாம் வேற்றது. யாரோ தன்னை பின்தொடர்வது போல ஒரு உணர்வு வர திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை, எல்லாம் நம் கற்பனை என மீண்டும் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். பின்பக்கம் இருந்து கொலுசு சத்தம் வர உயிரை கையில் பிடித்து கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடியவன் கால் தடுக்கி கீழே விழ தூரத்தில் கேட்ட கொலுசு சத்தம் மிக அருகில் கேட்க அவன் இதயம் திக் திக் என துடித்தது. கண்கள் முன் மங்களா ஒரு பெண் உருவம் தெரிய அவ்வளோதான், அவன் உயிர் அவனிடம் இல்லை. தம்பி, தம்பி, என்னப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி ஓடி வந்து விழுற என குரல் கேட்க உயிர் போய் உயிர் வந்தவனாய் கண்களை துடைத்து பார்த்தவன் முன் 60 வயது மதிப்புத்தக்க ஒரு பாட்டி நின்றாள். பயத்தை வெளிக்காட்டாமல், ஒன்றுமில்ல பாட்டி, கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, அதான் ஓடி வந்ததில் கால் தடுக்கி விழுந்துட்டேன். சரி எந்திரிப்பா என்று அவனை தூக்கிவிட்டாள். இருவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். நீங்கள் என்ன பாட்டி இந்த டைம் தனியாக எங்கே போயிட்டு இருக்கீங்க? என் கணவருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதான் மருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வீட்டில் உங்கள் பசங்க இல்லையா பாட்டி? அவங்க வாங்கி தர மாட்டாங்களா? ஒரே ஒரு பையன்ப்பா எனக்கு, அவனும் இப்போ எங்கள் கூட இல்லை. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் நாங்கள் சுமையாக இருக்கோம்னு இங்கே பக்கத்தில் தேவி அனாதை ஆசிரமம் இருக்குல்ல, அங்கே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க எங்களை. 14 வருஷம் ஆச்சு. இப்போ வர நாங்கள் உயிரோடு இருக்கோமா இல்லை செத்துட்டுமான்னு கூட எட்டி பார்க்கலப்பா. எப்படி பெற்றவங்களை இப்படி விட மனசு வருதோ தெரியல பாட்டி. அந்த ஆசிரமம் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே சரியான கவனிப்பு இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெற்ற பிள்ளையே எங்களை கவனிக்கலை. அவங்கள நம்ம குறை சொல்லி என்ன ஆக போகுது தம்பி? அதுவும் சரிதான் பாட்டி. என் கணவருக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் இல்லை என்றால் யார் இருக்கா பார்த்துக்கன்னு தான் என் பயம் என்றால் கண்கள் கலங்க. சரிப்பா, பேசிட்டே வந்ததில் ஊர் வந்துருச்சு. நான் மருந்து வாங்கிட்டு கிளம்புறேன். நீ பார்த்து போயிட்டு வாப்பா என்று விடை பெற்று கொண்டாள். பஸ் ஏறி வீட்டிற்கு வந்து அசதியில் படுத்து உறங்கினான்.
மீண்டும் அதே கனவு. பதட்டத்துடன் கண் விழித்து தண்ணீர் குடிக்க பாட்டில் எடுத்தாள். குடிக்க தண்ணீர் இல்லை. சரி, கிச்சன் போய் தண்ணீர் எடுத்து வரலாம் என்று கிச்சன் நோக்கி நடந்தவன் காதில் ஒரு பெண்ணின் அழுகுரல் சத்தம் கேட்டது. அதுவும் தன் அறையில் இருந்து வர திகைத்து போய் நின்றான். உற்று கவனித்தான். ஏதோ சொல்லி அழுவது போல் இருந்தது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அறையின் அருகில் போய் கவனித்தான். பார்த்துக்க யார் இருக்கா, பார்த்துக்க யார் இருக்கா என்று அழுகுரல் கேட்டது. தம்பி என அப்பா கூப்பிட திடுக்கிட்டு திரும்பினான். அப்பாவின் குரல் கேட்டு அழுகை சத்தமும் நின்றது. இங்கே நின்று என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஒன்றுமில்லப்பா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் உங்கள் கூட வந்து படுத்துக்கிட்டாப்பா. அதுக்கு என்னப்பா, வந்து படு என்றதும் அம்மா அப்பா அறையில் போய் உறங்கினான். அடுத்த நாள் காலை அப்பாவுடன் சென்று பைக் பஞ்சர் பார்த்துவிட்டு ஆஃபீஸ் போகும் வழியெல்லாம் அந்த அழுகுரல் சொன்ன வார்த்தையை எங்கு கேட்டது என யோசித்தவன் கண்முன் நேற்று இரவு பார்த்த பாட்டியின் முகம் வந்து போக பைக்கை ஆசிரமத்திற்கு திருப்பினான். அங்கு பாட்டியின் அடையாளம் மற்றும் நேற்று இரவு மருந்து வாங்க வந்த விவரத்தையும் சொல்லி உடனே பார்க்கணும் என்றான் ஆசிரம காப்பாளரிடம். நீங்கள் சொல்கிற எல்லாம் சரிதான் சார், ஆனால் நேற்று இரவு இல்லை, நேற்று காலை மருந்து வாங்க போனாங்க. ஆனால் வாங்கிட்டு வர வழியில் லாரி மோதி இறந்துட்டாங்க. சொந்தம்னு சொல்லிக்க அவங்களுக்கு யாரும் இல்லை, அதனால் நேற்றே அடக்கம் பண்ணிட்டோம். நீங்கள் வேணும்னா அவங்க கணவரை போய் பாருங்க சார், பாவம் மனுஷன் உடஞ்சி போயிட்டார். அவர் அறை எண் 125 என்றார். அப்போ இரவு என்னிடம் பேசி கொண்டு வந்தது அவங்க ஆவியா? என் அறையில் அழுகுரல் எழுப்பியதும் அந்த ஆவிதானா? அவங்க எதுக்கு என்னை பின்தொடர்ந்து வராங்க? லாரி மோதிர கனவு இதனால தான் வந்ததா என பல கேள்விகளுக்கு விடை தெரிய அவள் கணவனை பார்க்கணும் என அவர் சொன்ன அறையினுள் நுழைந்தான். உடலும் முகமும் சோர்ந்து போய் இருந்த அந்த தாத்தா, யாருப்பா நீ என கேட்க, உங்கள் மனைவி பற்றி உங்களிடம் கொஞ்சம் பேசணும். என் பேர் சிவா. சிவா என்ற பெயர் கேட்டதும் வாடிய முகத்தில் சிறு பொலிவு வர, உங்கள் அம்மா அப்பா பேர் என்னப்பா? அப்பா பேர் ராகவன், அம்மா பேர் பானு என்று சொல்லி அடுத்த நொடி, என் செல்ல பேராண்டி, தாத்தாவை பார்க்க இப்போதான் தோணுச்ச உனக்கு என அணைத்து கொண்டார். அந்த அணைப்பில் அவன் கேள்விக்கான அனைத்து பதிலும் கிடைத்து விட்டது சிவாக்கு. அவள் என் பாட்டி, உன் தாத்தா பாட்டி உயிருடன் இல்லை என்று என்னிடம் பொய் கூறிய என் பெற்றோர்கள்தான் இவர்களை அனாதை ஆசிரமத்தில் தவிக்க விட்டவர்கள். நான் இப்போது இல்லை, நீதான் தாத்தாவை பார்த்துக்கணும்னு என்னை பின்தொடர்ந்து இருக்கிறாள் என் பாட்டி என எல்லாம் புரிந்து கொண்டவன், கவலைப்படாதீங்க தாத்தா, நான் இருக்க உங்களை பார்த்துக்க, என் கூட வீட்டுக்கு வாங்க என தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். தன் மகனுடன் வந்த அப்பாவை பார்த்து திகைத்து போய் நின்றான் ராகவன். அதே திகைப்புதான் பானுவிடமும். என்னப்பா, மகனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு திகைத்து போய் நிற்கிறீங்களா? இத்தனை வருடம் தாத்தா பாட்டி பட்ட கஷ்டத்தை இனி நீங்கள் 2 பேரும் படணும், நான் இல்லாமல். அதனால் நான் தனியாக வீடு பார்த்துட்டேன், இனி தாத்தா கூட தான் இருக்க போகிறேன் என்று வீட்டை விட்டு வெளியேறிய மகனை தடுக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்து நின்றார்கள் ராகவனும் பானுவும். புது வீட்டில் தாத்தா மடியில் பேரன் சிவா படுத்திருப்பதை சுவற்றில் மாட்டியிருந்த புகைப்படத்தில் இருந்து பார்த்து சிரித்தாள் பாட்டி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.